டாஸ்மாக் நிறுவனத்தின் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்த தற்போது உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு மற்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் டாஸ்மாகில் 1000 கோடி முறைகேடு தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக்கூடிய நிலையில் இதுவரை நடந்த 41 வழக்குகளின் நிலை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றமானது தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் காவ்யா இணைப்பில் உள்ளார். வணக்கம் காவ்யா, தற்பொழுது அமலாக்கத்துறை விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மேலும் இடி அனைத்து வரம்புகளையும் மீறுகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அது குறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம். டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீடு வழக்கில் தற்போது அமலாக்கத்துறை இயக்குநரகத்திற்கு உச்சநீதிமன்றம் சோதனைக்கு தடை விதித்திருக்கிறது. தொடர்ந்து அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் தனது கடும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறது. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக கூறி அமலாக்கத்துறை நடத்தி வரும் சோதனைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முன்னதாக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்திருந்தது. அதாவது சோதனை நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்தும் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு அனுமதி அளித்தும் சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தது. தொடர்ந்து இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் சபரிஷ் சுப்பிரமணியன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதாவது டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த மார்ச்சில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். அதில் டாஸ்மாக் நிர்வாகத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து இந்த வழக்கானது இன்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு முன் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறுகிறது என கூறி தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அமலாக்கத்துறைக்கு எதிராக தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்தார். உங்கள் அலுவலகம் அதாவது ஐடியானது ஒரு நிறுவனத்தை எவ்வாறு, அதாவது ஒரு கார்ப்பரேஷனை எவ்வாறு சோதனை செய்ய முடியும் என அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக கூட்டாட்சி கட்டமைப்பை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் அமலாக்கத்துறை நடந்து கொள்வதாகவும் அனைத்து வரம்புகளையும் மீறி அமலாக்கத்துறை தனது கட்டுப்பாடின்றி செயல்படுவதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தனது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். தொடர்ந்து டாஸ்மாக்கு எதிராக அமலாக்கத்துறை இயக்குநரகத்தின் விசாரணை மற்றும் சோதனைக்கும் அவர் தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் பல்வேறு பரபரப்புகளை இந்த உத்தரவானது பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர்களுக்கு இது பெரும் வரவேற்பாகவும் பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.